ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறது தான் எங்களோட இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் விற்றுருக்கோம், நிறைய மொபைல் வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். சரியா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து போட்டதில் முதல்ல இந்த லேப்டாப்பை போட்டுக்கிறேன். இந்த லேப்டாப் இப்போ தான் வந்து கொடுத்தாப்புல. ஸோ தம்பி ஆர்முகம்னு சொல்லிட்டு ஒருத்தர். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதாவது வந்து லினோவா லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ண தம்பி. லினோவா அந்த பாஸ்வேர்டை போடு. லினோவா லேப்டாப் இது. லினோவா லேப்டாப்பு ஏஎம்டி, அதாவது ரைசான் சொல்லுவாங்கள்ல, ரைசான் 3. ஸோ ரைசானு இந்த ரைசான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்ததா ரைசான் 2, ரைசான் 3, ரைசான் 5 அப்படி. சரியா? இது பண்ணுப்பா, அதை பாஸ்வேர்டை போட்டு விடு. ரைசான் 3 இது ஏஎம்டி ப்ராசஸரு. ரைசான் வந்துட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு i5க்கு சமம்னு நினைக்கிறேன். சரியா? அது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட் டிஸ்க்கு, ராமு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ என்னென்னன்றதை தம்பி இப்போ ஒரு பாஸ்வேர்ட் போட்டு முடித்தோன்னே நம்ம அதை செக் பண்ணிடுவோம். சீக்கிரம் போடுப்பா. பாஸ்வேர்டு வெறும் நம்பர் தான்ப்பா. ஆமாம், அதெல்லாம் போடணும்ல. பி போட்டு பியா எஃப், அது பி தான். பி போட்டு ஒரு புள்ளி வை. புள்ளி இந்த இருக்குல்ல, இதுதான். இதப்பா நீ இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறா, முதவே போட்டு வைக்கணும்ப்பா இதெல்லாம். சரி, இது நீ பாஸ்வேர்ட் போடு. நீ அப்படி தூக்கி வச்சு போடு. அதுக்குள்ள மொபைல்லாம் காமிச்சிட்டு வந்துடுறான். ரைசான் 3 தானே இது? ரைசான் 3 ஏஎம்டி ப்ராசஸரு. கண்டிப்பாக RAM ஜிபிலாம் பயங்கரமாக இருக்கும். 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி அவர் தான் போயிட்டாரே கடையை விட்டுட்டு. இது எப்படியாவது பொறுமையாக போடு. 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,000 தான் கொடுத்துருக்காப்புல. தம்பிக்கு வந்து பாஸ்வேர்டு சரியாக போட்டு தெரியல. போட்டு முடிச்சிடும் அவனும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்குள்ளே நம்ம வந்து வேறு மொபைலுங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 அல்ட்ரா 5G மொபைலு. 5G மொபைல்னாலும் சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ரான்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு மொபைலு. எல்லாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 60 ரூபா, 70,000 ரூபா, 1 லட்ச ரூபாலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இருக்குல்ல, அதே மாதிரி தான் இது வேல்யூபலான மொபைலு. வந்த புதுசில் 140, 150 இப்படி தான் விற்றுட்டு இருந்த மொபைலு. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் கையில் இருந்துச்சுன்னா ஏதோ பெரிய ஆளுன்ற மாதிரி நம்ம பார்க்குற சூழ்நிலைலாம் இருந்துச்சு. அந்த ஓப்பன் பண்ணிட்டாப்ல. ஓப்பன் பண்ணி அந்த வெல்கம்னு இருக்குது, வரட்டும் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256 GB மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா போயிட்டு வாங்கக்கா, சில்லறை இருக்கும்போது நானே கூப்பிட்டு கொடுப்பேன். இந்த இடம் மட்டும்தான் டென்ட்டு. அதான் இதுலேயே ஒரு குத்து வாங்கியிருக்கு, பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடி வேறு எல்லா இடமும் வேறு எங்கேயுமே ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது. 12 GB ரேமு, 256 GB. என்னப்பா தப்பாக போட்டியா? அது தப்பாக போட்டிருக்கா, தப்பாக போடக்கூடாது. இல்லாட்டி அந்த பாஸ்வேர்டில் ஏதாவது நம்பர் மட்டும் போடு. சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 5G மொபைலு, 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜு. கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும், ஜூம்லாம் இருக்கும். பாஸ் உங்களுக்கு போக மாட்டேது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என் இதுலேருந்து போகல, ஆசிமா அக்கௌண்ட்லேருந்து தான் போட்டேன். அவன் இதுலேருந்து போட்டு பார்த்தான். ஒருவேளை உங்கள் இது சர்வர் ப்ராப்ளமா? சரி, அதையும் கொடுங்க, போட்டு விடுவோம். அது இல்லை, வேறு மேட்ரு. என் நம்பர் போடலனாலும் பரவாயில்லடா, நான் வேறு நம்பர் தரேன், கொஞ்சம் அர்ஜென்ட் போட்டு விட்ருங்க. இப்போ போட முடியாது, நான் நைட்டு தான் போட முடியும். நான் நீங்கள் போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள். 12 GB ரேமு, 256 GB. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைல்கல் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா அதை விட பயங்கரமாக இருக்கும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 25,000. இது பாக்ஸோடு இருக்குது.
A33 வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு. 10,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 10,000, 10,000 ருபீஸ் இதோட விலை. என்னடா முதவே அவன் ஆசியம் இருக்கும்போதே அதை கிளியர் பண்ணிக்க வேண்டியதானே. என்னடா நீ சாம்சங் கேலக்ஸி A53 5G மொபைல். A33 சாரி, சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைலு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக ஷோரூமில் போயிட்டு இப்போ வாங்கிட்டு வந்து இப்போவே வீடியோ போடுற மாதிரி இப்படி ஒரு தெளிவான மொபைலாக வச்சுருக்காங்க. விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 10,000ன்றது 5G மொபைலுக்கு கரெக்டான விலை. சரிங்களா, வித் கேபிளோடு இருக்குது. சார்ஜ் தான் இல்லை போல இருக்கு. சரி, இதை சார்ஜ் போடுவேன். நீ அப்பவே அதை கையோட மேலே கையெழுத்து புரியலையா? சரி, அப்போ ஆசிம் கிட்ட போடு. இஜெட்டா ரெண்டா கூட இருக்கலாம். ரெண்டை போட்டு பாரு. அப்படி இல்லைன்னா இஜெட்டை போடு. இது இல்லாமல் இங்கே பாருப்பா, நல்லா இருக்குதுப்பா. 210420 KE. அதுதான் நீ எதோ போட்டால் நான் என்ன பண்ணுவேன். இப்போ நான் சொன்ன நம்பர் அது. இப்போ போடு, கரெக்டாக வரும் பாரு. ஃபஸ்ட்டு பி போடு. அலிஸ்லாம் இதா இப்போ நான் சொல்கிறேன். நான் அது எங்களுக்கு கம்மியாக தான் லேயா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியா? சரி, பரவாயில்ல, விடுங்க. இல்லை, சரி சரி. சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 5G மொபைலு. இது நம்ம சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைல் தான் இதுவும். ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருக்கோம். 6GB ரேம் 128. சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஐக்யூ 11,500 போட்டிருக்காங்க. ஐக்யூவில் வந்து 9SC. இதுதானே அதப்பா, இந்த இங்கனுக்குள்ள ஸ்டிக்கரோட ஒட்டி இருந்துச்சு, அதானே இது? ஆமாம், ஸ்டிக்கரோட ஒட்டி இருந்துச்சு, அதான்ப்பா. பாட்டில் தான். எவ்வளோ போட்டிருக்கு? 11,500. 8 128. வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 5G மொபைல் இது. சரிங்களா, சாம்சங் ஐக்யூ 9SCன்றது பெரிய மாடலு. 38,000 ஃபோனுக்குள்ள மாடல் இது. சரியா, இந்த இடம் உடஞ்சிருச்சு. இது நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டிக்கர் போட்டிருந்தோம். அது வந்து நிறைய பேர் ஐக்யூன்னு கேட்டாங்களா. எனக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தனால அந்த மாடலே மறந்துருச்சு. அதனால நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஐக்யூ 9SCன்னு ஒரு வாட்டி கூட கேட்டிருக்காங்க, 2-3 பேர் கேட்டாங்க. மறந்துட்டேன், அதனால தான் விற்காமல் போயிடுச்சு. இல்லாட்டா விற்றுருக்கோம். உண்மையிலே செம்ம மொபைல் இது. 38,000 ஃபோனு. எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்கள், 11,500 கொடுக்குறாரு. ஸோ நல்ல ரேட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன்லாம் நான் எடுக்க போகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப் 3 9,000 கொடுக்குறாப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. அதாவது எப்போயாவது ஒரு கார்னு சொல்லவும் முடியாது, திடீர்னு பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பட்டனை அமுக்கி விட்டால் சரியாயிடும். காரணம் என்னென்னா, ஏன் பிளிங்க் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் பாயிண்ட் இருக்குது. தெரியுதா? பிளாக் பாயிண்ட் இருக்குது, ரெண்டாவது கோடு இருக்குது. ஸோ சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைமில் இந்த டிஸ்பிளேக்கு எனி டைம் ஆபத்து தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏமாற்றி விற்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம். ஸோ இது வந்து வாங்குறவங்களோட ஓன் ரிஸ்க் இது. ஸோ இப்போதைக்கு இது 9,000 நல்ல ரேட்டு. ஆனால் இந்த டிஸ்பிளே போயிடுச்சுன்னா அது எத்தனை காலம் உழைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. 1 வருஷம் கூட வரலாம், 1 மாதத்தில் கூட போயிடலாம். வாங்கிட்டு போய் மறுநாள் வீட்டில் பார்க்கும்போது கூட போயிடலாம். அது உங்களோட ரிஸ்க்கு தான். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கங்க, சரியா? ஏன்னா இதுக்கெலாம் வந்து செக்கிங் வாரண்டி கொடுக்க முடியாது டிஸ்பிளேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 16,000, 16,000 இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த மடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அட்டைப்பெட்டியை மடக்குனா எப்படி ஆயிரும், அந்த மாதிரி ஒரு பஞ்சு வரும் பார்த்திங்களா. அட்டைப்பெட்டியை மடக்கிட்டு திரும்ப சரி பண்ணால் அந்த இடத்துல ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும், வளைவாக இருக்கும். அது மாதிரி தான் இதில் இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 சொல்லி கொடுத்துருக்காரு. சரியா, உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. 16,000. இதுவும் சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 3. இது ஒன் ப்ளஸில் வந்து 11R. இது 8/128. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கார் வந்து 24,000 சொல்லி கொடுத்தது தான். இது 24,000 சொல்லி கொடுத்தாரு. நம்ம வந்து 21,000க்கு ஒன்று விற்றுட்டோம். வாரண்டியோடு உள்ளது. இப்போ தான் ஒருத்தர் வாங்கிட்டார், பார்சல் கூட போட்டு விட்டாச்சு. சரியா, முந்தா நாளே ஒருத்தர் வாங்கிட்டாரு. அவருக்கு பார்சல் போட முடியலன்னா கோச்சுட்டு வேணாங்க எனக்கு அப்படின்ட்டாரு. ஒரு நாள் நாங்கள் மறந்துட்டோம். அது மறுநாள் இன்னைக்கு தான் அதை மறுபடியும் வீடியோ போட்டோன்னா ஒருத்தர் வாங்கிட்டாரு. அதுவும் பார்சல் போயிடுச்சு. சரியா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 24,000 போட்டதா இப்போ 22,000 ஆக்கியிருக்காரு. 22,000 ஆக்கியிருக்காரு. வேணுன்னா எடுங்க. எனக்கு அசல் வந்து 21,500 அவரோட ரேட்டு. நான் இருந்தாலும் ஒரு 200 கேட்டு வாங்கிட்டு போடுறேன். சரியா, 22,000 தான் இதோட ப்ரைஸு. ஒன் ப்ளஸ் 11R. பாக்ஸு, சார்ஜரு, கேபிளு எல்லாமே இருக்குது. ஒயிட் கலரு, சில்வர் கலரு. இந்த 5G மொபைலு ஒன் ப்ளஸ் 11R வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 48,000 50,000 போனால் இருந்தது. இன்றைக்கும் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 38 ரூபா இருக்கா, 38 40 இருக்குது. சரியாக தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 22,000 இந்த மொபைலுக்கான உண்மையான தகுதியான ரேட் இது. சரியா, நான் 21,000 விற்றேன் தான், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி எல்லாமே கிடைக்காதுல்ல. ஒரு நேரம் கூட வரும், ஒரு நேரம் குறைய வரும். இப்போ இல்லாததுக்கு இதுவும் பெட்டரான ப்ரைஸ் தான். நம்ம வந்து கடை வச்சு ஒரு இடத்துல அடுக்கி வச்சு ஷோரூம் வச்சு ஏசி வச்சு 10 பேரை வேலைக்கு வாங்கினா நான் இதை வந்து 28,000 தான் விற்பேன், 30,000 தான் விற்பேன். சரியா, ஏன்னா எனக்கு அவ்வளோ செலவு இருக்குது, அவ்வளோ வரவு செலவு பார்க்க வேண்டியிருக்கும். நான் இருக்கிறது பர்மா பஜார், என்னோட சொந்த கடை. ஸோ அதனால நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் விற்கிறேன். 500 கிடைச்சா போதும் பாருங்க. எல்லாரும் அப்படி விற்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இது வந்து ஐஃபோனில், இது என்ன மாடலு ஐஃபோனில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து இதெல்லாம் இப்போ வந்தது. இது 30,500 போட்டிருக்காரு. அதாவது 30,500. சரிங்களா, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுப்பா. நம்ம மொபைலே பார்க்கல, அதுக்குள்ளே போயிட்டு அது விலையை சொல்லிட்டேன். ஐஃபோன் 12 ப்ரோ. இது 12 ப்ரோ 128 GB, 30,500, 128 GB. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. மொபைல் எதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு உங்களுக்கு அதிகமாக தெரியுதா தெரில. ஏன்னா உண்மையிலே வாங்கலாம். 128 GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி நல்லா இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸ்ஸாக இருக்குது, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஜென்யூனான ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ அதனால இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 128 GBன்றனால தாராளமாக வாங்கலாம். பேட்ரி ஹெல்த் சொன்னா தெரியலையா, பேட்ரி ஹெல்த் எத்தனை பாரு. பேட்ரி வந்து 80% இருக்கு பஸ், 80% இருக்கு. சரிங்களா, ஸோ பாருங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க, இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. எம்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ரெட்மியில் வந்து நோட் 12 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 13,000 13,500. ரெட்மியில் வந்து இந்த எம்ஐன்னு ஒன்று வரும், எம்ஐ ரெட்மி நோட்டு எக்ஸாமிக் அப்படி இப்படின்னு இது மாதிரி நிறையா ஃபோன் வரும். அதே மாதிரி லிஸ்ட்டில் இதுவும் ஒரு மாடலு. ரெட்மியில் வந்து நோட் 12 ப்ரோ 5G மொபைலு 13,500 இதோட விலை. மொபைலுக்கு வந்து கேபிள் இல்லை, 67 வாட்ஸ் சார்ஜரோட மொபைல் இருக்குங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB ஸ்டோரேஜ், 256
256 256 ஜிபி வந்து ஸ்டோரேஜாக இருக்குது. 8 GB RAM, 8 GB RAM 256. Oppo F21s Bro, Oppo F21s Bro 5G மொபைல் தான் இது. டேய்வா இந்த டக்கு டக்குன்னு இருந்தாப்பா இந்த இதெல்லாம் பேக் பண்ணி பாக்ஸில் உள்ள போட்டு உள்ளே வச்சிரு. ஏன்னா அப்புறம் தவறி கீழே விழுந்துச்சுன்னா அதுவும் உடஞ்சிரும். Oppo F21s Bro 5G மொபைலு. கடைசி வரைக்கும் அந்த பாஸ்வேர்டு போட முடியலையா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா Oppo F21s Bro. இதோட விலை எவ்வளோப்பா போட்டிருக்கு? அதெல்லாம் ரேட் எவ்வளோ போட்டிருக்கு? 12,000 ரூபா போட்டிருக்காப்ல. மொபைல் வந்து ஒர்த்தான்னு தெரியல. 5G மொபைலு கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா 5G மொபைலில் உங்களுக்கு 21s Bro. 21s Bro 8 GB RAM 128. ஸோ பாருங்க, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அந்த பாக்ஸு சார்ஜர்லாம் கூட இருக்கு. சார்ஜர் இருக்கா? சார்ஜர் இல்லை பஸ். ஐயோ, சார்ஜரில் பாக்ஸு மொபைல் தான் இருக்கு. 12,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MI 11X Bro, MI 11X Bro வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா. 5G மொபைல் தான் இது. MI 11X Bro 5G மொபைலு. உங்களுக்கு இப்போ வந்து இது வந்து ப்ரோன்றனால போகுது. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸு சார்ஜர் இருக்குது, ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல். ஸோ மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் தாங்க, அதுவும் பர்மா பஜார் தான். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து வியாபாரம் வந்து, ஆனால் கடைங்க நிறையா இருந்தால் கூட உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு தண்டையார்பேட்டையிலையோ ஒரு சார்ஜ் ஏறிடுச்சு. ஆனால் இது நான் சொல்லிட்டேன். இது ஆமாம், இது வந்து A33 5G. விலை எவ்வளோ போட்டிருந்துச்சு? அதில் 10,000 ரூபா, 10 ரூபா அது போட்டேன். MI 11X Bro வந்து 13,000 ரூபா. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 to 128. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்தாப்புல OnePlus 11R. அவர்கிட்ட குறைச்சிட்டோம் 22,000 ரூபா. இவர் வந்து கூட தான் போட்டிருக்காரு, 24,000 ரூபா போட்டிருக்காரு. இதுவும் அதே தான் 8 to 128 போல இருக்கு. வாரண்டி இருக்காப்பா இதுக்கு? வாரண்டி சொல்லலையா? மீரா இல்லை, இது வந்து இவர் அண்டர் கிரவுண்டு. பாக்ஸு சார்ஜரு இது நிறைய விற்றுருக்கோம். 3-4 பீஸ் விற்றுருக்கோம். இதே மாதிரி MI 11R. இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவாங்கப்பா. ஆனால் ஒரு லுக் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு. யாரோ வழியில் மடக்கி வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. தெரியுதா? இன்னைக்கு நம்ம கடைக்கு வர்றதா இருந்துச்சு. அப்படி கூட சில பேர் பண்ணுவானுங்க இங்கே. சரிங்களா, எங்களுக்கு வர பீஸ் கூட சில நேரம் வந்து இங்கே உள்ள பக்கத்து கடைக்காரனுங்க எவனாவது ஒருத்தன் மடக்கி வாங்கிடுவான். மடக்கி வாங்குறத விடுங்க, நமக்கு அதை பற்றி தேவையில்லை. நமக்கு 500 ரூபா கிடைக்கும். என்னப்பா பாஸ்வேர்டே தெரியல? அப்படியா? என்ன ஜிபி பாரு. 8 to 128 தான். ஆக்சுவலாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஃபோட்டோலாம் போட்டு அனுப்பி விட்டாரா. எனக்கு என்னமோ அவர் தான் இப்படி வந்து அங்கே கவுந்துட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. இதே பீஸ் தான், நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. எங்கே இருந்தாலும் திரும்ப நம்மகிட்ட தான் வீடியோ போட வேண்டிய நிலைமை வருது பாரு. ஸோ 24,000 ரூபா கொடுத்துருக்காங்க. வாரண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி கேளு, வாரண்டி இருக்காண்டு. கண்டிப்பாக வாரண்டி இருக்குப்பா இதுக்கு.
வாரண்டி இருக்குது. இதுவே புது மாடல் தானே இது. இந்த மாடலு புதுசு தான். ரெட் கலர் ஸ்பெஷல் எடிஷன் வந்து இப்போ தான் போட்டு விட்டான். நெய்மா 11 மாதம் வாரண்டி இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். 24,000 ரூபா சொல்லித்தரேன். நம்ம இன்னைக்கு இந்த கஸ்டமர், நம்ம இது கஸ்டமர் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காலையில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பினார். இப்படி இவங்கிட்ட அண்டர் கிரவுண்டு கிட்ட கொடுத்துருக்கான். சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு மொபைல் இருக்குது. மொபைலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5,500. 6,000 ரூபா போட்டிருக்கான். இப்போ 5,500 ஆக்கிட்டேன். என்னப்பா ஸ்டிக்கர் போடு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. சார்ஜ் போடுதா? ஒரு 3 கோடு இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒரு ஃபால்ட் இல்லை. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்காரங்கிட்ட வாங்கியிருக்காங்க. பாக்ஸோடு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோன் இது. ஆக்சுவலாக திடீர்னு கோடு வந்துடுச்சு. கோடு வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8128 3 கோடு தான் இருக்குது. பேக் டோர் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு 200 கொடுத்தா மாற்றிக்கலாம். ஒருத்தவங்க நிறைய கடை வச்சுருக்கானுங்க. எங்கே கொடுத்தாலும் மாற்றி கொடுத்துருவானுங்க. 200 தான் பேக் டோரு. அது கூட நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஏன்னா பேக் டோருன்றது ஒரு பெரிய விஷயம். பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். சரியா? இது சார்ஜ் போடுவேன். இதுக்குள்ளே சார்ஜ் போடு. 5,500 ஆக்கியாச்சு. விவோ V30e வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, எவ்வளோ 11 மாதம் வாரண்டி இருக்குது. புது மொபைலு 11 மாதம் வாரண்டி இருக்குது. சார்ஜர் கீச்சர் கேபிள் எல்லாமே இருக்குது. இந்த வசந்தனுக்கு ஓனரோட கடையில் தான் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எடுத்துக்காப்புல. நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம மொபைலுக்கான எந்த கடனும் கிடையாது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒரு மொபைலை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கினாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்காரன் அந்த அக்கௌண்ட்டுக்கால வந்து அந்த ஃபோனை வந்து அவன் கண்ட்ரோலில் வச்சுக்குவான். அதுக்கு ஒரு ஆப் ஒன்று போட்டு விட்ருவானுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லாக்கு போட்டு வச்சுருவானுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் ஃபோனை வந்து நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாதம் ஆனால் அந்த மாதம் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி அலர்ட் மெசேஜ் வரும். ரெண்டாவது வந்து கால் வரும். எவனோ வாங்கின கடனுக்கு நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஎம்ஐயில் வந்தால் வாங்க மாட்டோம். நாங்கள் யாருமே வாங்க மாட்டோம். கடைக்காரரில் யாருமே வாங்க மாட்டான். சரியா? அது வந்து தொல்லாது. இதெல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து கிரெடிட் கார்டில் வாங்குறது. கிரெடிட் கார்டுன்னும் போது அது வந்து அந்த பேங்க்குக்கும் அந்த கிரெடிட் கார்டுக்கும் உள்ள சம்மந்தம். மொபைலுக்கு சம்மந்தம் கிடையாது. மொபைலுக்கு வந்து தேவை பில்லு, பாக்ஸு. ஸோ அதுதான் மெயின். ஏன்னா பாக்ஸ் இல்லாத ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு ஃபோன் ஆயிடுது, அஃபென்ஸ் ஃபோன் ஆயிடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஐடி ப்ரூஃபோ ஆதார் கார்டு வாங்கி கொடுத்தா கூட நம்ம வந்து அது வந்து அந்த டைமிங்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அந்த நேரத்தில் அந்த ஆதார் கார்டு யார் கொடுத்தா, யார்கிட்ட வாங்கணும், இதெல்லாம் வந்து தலைவலி. அது நேராக இங்கே ஒரு 10 கடைக்காரங்கிட்ட டீல் வச்சுக்கிறோமா, அவன் பேரை போட்டு இந்த தம்பி எழுதுறாப்புல பாருங்கள் நோட்டில், இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோமா, இப்போ ஒரு 10 ஏதாவது ஒரு ஃபோன் மிஸ் ஆச்சுன்னா F25 யார் கடை, F25 எத்தனை ஃபோன் வாங்கியிருப்பான், அவன் போனால் கூப்பிடு அவரை, எப்பா என்னப்பா பிரச்சனையாமல அப்படின்னு சொல்லி அவரை சாட்டி விட்டுறலாம். புரியுதுங்களா? இதை வந்து நான் ஒரு கஸ்டமர்கிட்ட போய் ஆதார் கார்டை வாங்கி ஐடி ப்ரூஃபை வாங்கி அவன் காவல்துறை அதிகாரி வந்து நின்றுட்டு வாப்பா வெளியே வாப்பான்னு அவருக்கு சொல்லிக்கிட்டு நம்ம இல்லை சார் இருங்க சார், நான் வாங்கினது தெரிஞ்ச ஆள்கிட்ட தான் சார் வாங்கினேன், இந்த இருங்க சார் ஆதார் கார்டு எடுக்கிறேன், லிஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அவன் கேட்க மாட்டாங்க. வாயான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்திடுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்மான இலக்காயிரும். ஒரு மனிதனோட தன்மான இலக்காயிரும். நான் என் முதல்ல வச்சு, என் காசை வச்சு, என் தாலியை விற்று, என் பொருளை விற்று நான் கடை வச்சுருந்தா எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நான் வந்து தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறது. கஸ்டமர்கிட்ட இருந்து வெறும் மொபைல் வாங்குறது கிடையாது. இங்கே உள்ள கடைக்காரங்கிட்ட வாங்குறோன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா அவனை நான் ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா அவனும் தெரிஞ்சு வாங்க போகிறதில்ல. ஆனால் அது அவன் பார்த்துக்குவான். அப்பா என்னப்பா உன் போனால் எதுவும் சொல்கிறாங்களே அப்படின்னா, ஏன்னா எல்லா விஷயத்துலையும்
இதை அனுபவிக்காமல் ஒரு மொபைல் கடைக்காரன் வரவே முடியாது. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கிறது விஷயம்தான், சகஜமாக நடக்கிற விஷயம்தான். என்னப்பா? ஆமாப்பா, இந்த இரியம்பா, இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு போடுறேன்ப்பா. ஜிபே போக மாட்டேங்குதுப்பா எனக்கு. அப்படியே நில்லுப்பா, நல்லக்குன்னு நான் என் போனேங்கப்பா. வீடியோ போடவும் விட மாட்டானுங்க. நம்பர் சொல்லு. சொல்லு. 9941 வந்துச்சு பார். 2000 ரூபா போடுறேன், உன் முன்னாடி தான் போடுறேன். போச்சுன்னா சந்தோஷம், சரியா? ஓகே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, எதுக்குள்ளேயே பேசி எதையோ விட்டுட்டேன் பாருங்க. ஸோ இது வந்து விவோ V20e எங்கே இருக்குது மொபைலு? இந்த இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் மாடல் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் வாரண்டி இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா, 21,000. இதெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் 10,000 ரூபாயும் போகாது. இங்கே வா, முன்னாடியே போடுறான். போச்சுன்னா சந்தோஷம். பாத்துக்கா. இல்ல இல்ல, நான் வெளியே போல. இதுப்பா பேலன்ஸ் வீடியோ கெடுக்குறீங்க பாருங்களேன், அதான்டா மனசு ஆற மாட்டேங்குது. ஸோ இதை எவனா பாஸ்வேர்டை போட்டுட்டு எதாவது பண்ண போகிறானே, வேறு இது வேறு வீடியோ காமிச்சிட்டு. இப்படிடா தம்பி. இல்லைப்பா, போலப்பா, சிரிமா இருக்கு. சக்சஸ்ரா, போடா போடா போடா. இன்னைக்கு நரி முகத்துல முடிச்சிருக்க நீ. இது வந்து பாத்தீங்கன்னா OnePlus நாடு CE2, 11,000 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபிப்பா, 128 OnePlus நாடு CE2 பாக்ஸு மொபைல் இருக்கு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு. 11,000 ரூபாய்க்கு தரோம். ஐடியா இருக்கா பாருங்க. எல்லாத்தையும் இங்கே தான் வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 128 GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா 85%, 32,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா MI 12 Pro 5G மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டதான் பாக்ஸ் மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா போட்டிருந்தோம்? அது 18,500 ரூபா. 18,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ T2X 8,000 ரூபா போட்டோம். 8,000 ரூபா 5G மொபைலு. சரி, 7,500 ரூபாய்க்கு தரேன். ஏன்னா நீங்கள் செகண்ட்ஸில் நீங்கள் கடையில் பாருங்கள். என்ன பட்ஜெட்டுங்க? 7னா 5,500 அது மாதிரி ஓகே. 5,000 7,000 இல்லை மேடம். தம்பி கடையை காமிட்டோம்.
விவோ T2X 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்கு. ஃபைவ் ஜி மொபைலு 7500 ரொம்ப கம்மியாக தரேங்க. 464 தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் பெரிய மாடலு விவோ T2X. சரியா, அதனால் புரிஞ்சு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல மொபைல் இது. பாக்ஸ் சார்ஜரோட 7500 கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியாது. ஸோ இது ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ, நம்ம நிறைய போட்டோம். எம்ஐ 11i அதான் எவ்வளோ போட்டிருக்கோம், 10,000 கூட போட்டோம், விற்கலை. மொபைல் எங்கே இருக்குது தெரியுமா? வேறு பாருங்க, எம்ஐ 11i 10,000 போட்டு விற்கல. 10,500 போட்டோம், இப்போ 10,000. ஸோ அப்போ கூட விற்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைக்கா, இப்போ ஃபோட்டோலாம் வேணாக்கா, ஃபோட்டோ விற்கிறாங்க. பர்மா ஐட்டம் அதெல்லாம். எம்ஐ 11 எம்ஐ இல்லை, ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 15, ஐஃபோன் 15 பிங்க் கலரு 51,000. இன்னும் 4 மாதம் வாரண்டி இருக்கு. 128 பேட்டரி ஹெல்த் 94 இருக்கு. இது 15+ ஒருத்தர் காசு போட்டிருக்காரு, இன்னும் வரல. அவரு நாளைக்கு தான் வருவாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார் 256 GB. ஸோ ஒருத்தர் காசு போட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தருக்கு பேச முடியாது. ஸோ அதனால பெண்டிங்கில் இருக்கு. 14+லப்பா. ஆமாம் 14+, 256 GB. ஆந்திராவிலேருந்து வரணுன்றாரு, பஸ்ஸு கிடைக்கல, இன்னைக்கு வர முடியல அப்படின்ட்டாரு. பார்ப்போம். இது வேற கிட்டே இருக்கான். விவோவில் வந்து இது வந்து 25. இது விவோ V25 வந்து 12 GB ரேமு, 256. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. பேக் டோர் உடஞ்சது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பேக் டோருன்றது வந்து பின்னாடி ஒரு ஸ்டிக்கரை வச்சு ஓட்டிக்கலாம். ரெண்டாவது இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 GB ரேம்ன்றது தான். 256 பாருங்க. ஆனால் நம்ம சில நேரம் சொல்லுவோம், அது தப்பாயிரும். அதையும் நீங்கள் நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த பாருங்க, 12 GB ரேமு, 256 GB. என்னக்கா, கேரி பேக் கொடுப்பாக்கா, அவ்வளோ உழைப்பாளி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுப்பா, இது எதுக்குள்ளது? இது 14 Pro Max. ஆமாம் 14 Pro Max 63,000. பேட்ரி ஹெல்த் வந்து 100 இருக்கு. ஆமாம், புதுசாக மாற்றிருக்காப்புல. புது ஸ்டோர் ரூமில் போய் மாற்றிருக்காப்புல. பேக் டோர் மாற்றிருக்காப்புல. 63,000. உண்மையிலே வர்த்தானது. என்னன்னு தெரியல, 2 நாளாக நம்ம கடையில் இருக்குது. 2 நாள் சரியா போயிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் வந்து ஒரே நாளில் முடிவு பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்ப்பாங்க, சரி வாங்கலாமா. ஏன்னா எல்லாமே வந்து காசு போட்டுன்னு ரெடி பண்ண முடியாதுல்ல. சில பணக்காரங்களாக இருந்தால் கூட சில பேர் யோசிப்பாங்கள்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 63,000. 14 Pro Max 256 GB. பேட்ரி ஹெல்த் 100. பேக் டோர் மட்டும்தான் மாற்றிருக்கு. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா பர்ஃபெக்டான ஒரு மொபைலு. எந்த இஷ்யூமே கிடையாது. தெளிவாக இருக்கிற மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா 13 Pro Max. இது 14 Pro Max. இது 13 Pro Max 256 GB 55,000. 55,000 இது. இது வந்து 128 GB இல்லை. இது எவ்வளோ இல்லைப்பா, இது 12 Pro Max வந்து 128 GB தான். இது 30 எவ்வளோன்னு சொன்னாப்பா. இது என்னது இது? சரி இது 13 Pro Max. ஆமாம்மா, 13 Pro Max 256 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹெல்த் எவ்வளோப்பா பாரு, 84. இது வந்து பார்த்தீங்கன்னா 54,000, 55,000.
55,000 இது. இது வந்து 11 8 128 1+11 இது. ஒன்லி மொபைல் இது, பாக்ஸ்லாம் கிடையாது. இது பாக்ஸ் கிடையாது. இது வந்து 25,000 போட்டாங்க. 8 128. 11Rோட 11 கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இது போட்டோமா இல்லையா தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 10 Pro 5G மொபைலு. போட்டாச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியல. 21,000 ஆமாம், இதெல்லாம் போட்டாச்சு. 21,000 போட்டாச்சு. கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதுனால சில நேரங்களில் வந்து இதாகுது, பிளிங்க் ஆகுதுன்றாங்க. அதாவது டிஸ்பிளே வந்து டச் வந்து ஸ்லோவாக இருக்குன்றாங்க. அதனால தான் விற்கலை. 19,000 தான் தரேன்னு சொன்னாப்புல. இருந்தாலும் அது வந்து திடீர்னு டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகும்போது அது எதனால ஆகுதுன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,300. ஓல தலைவரை நாளைக்கு வர்றாப்புல பாட்டி, நாளைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக வராரு, பார்த்துக்கலாம். ஆந்திராலேருந்து ஒருத்தர் வராருன்னாங்க. ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன்லி மொபைல் தான் இது. ஆனால் இது 5G கிடையாது. இது மொபைல் நல்ல மொபைல் தான். 8 128 6 128 பெரிய மொபைல் தான். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,300. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட நம்ம காமிச்சோம்ல, அதுதான் இது. iPhone 13 இது. 85% பேட்டரி ஹெல்த் உள்ளது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 23,500. கூகுள் பிக்சலில் வந்து மொத்தம் 3 இருக்குதுன்னு சொன்னாங்க. இதாக இருக்குது. கூகுள் 30,500 புதுசு. இதெல்லாம் அப்ராடில் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 128 GB வந்து 12 128. கூகுள் பிக்சல் 7 ப்ரோ. அது மூணுமே 7 ப்ரோ தான். நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. நத்திங் 2 இது. நத்திங் 2 இது. ரெண்டாவது நத்திங் 2 நத்திங் 1 தெரியல. நத்திங் 1 தான் இது. இருந்தாலும் ஒயிட் கலரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்குது. தகன்னு இருக்குது. இந்த கலருக்காகவும் இந்த ஒயிட்டுக்காகவுமே இதை நம்ம இந்த ரேட்டு கொடுத்து வாங்கலாம். கண்ணை மூடிட்டு வாங்கலாம்னு கூட சொல்லுவேன். ஆனால் இது வந்து இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது. எங்கே போட்டிருக்கு? நத்திங் 1 இது. 2A வேஸ்ட்டு. 2 நல்லாயிருக்கும். ஆனால் 2 விலை கூட இல்லை, 30,000 கிட்ட வரும். இதுவே அந்த ரேட்டு விற்றது தான். இதெல்லாம் 21,000 நான் விற்றுருக்கேன். என்னன்னா இது வந்து பிளாக் கலராக இருந்துச்சு. நேற்று கூட ஒன்று விற்றோம் பாக்ஸோட. அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விற்றோம். 16,000 தான் விற்றோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெச்சூர் கிடையாது. இந்த ஒயிட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கும் இந்த மொபைலுக்கும் வந்து பயங்கரமாக மேட்ச் ஆகும். ஒரு மாதிரியாக பிளிங்க் ஆகும், ஒரு ராயல் லுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 256 GB கூட பரவாயில்லப்பா. நேற்று விற்றது ஒரு 8 128 தான் வச்சேன். 8 128 தான் 16,000 கொடுத்தேங்க. பாக்ஸோட கொடுத்தேன். அது ஆனால் வீடியோ போடல. அது கூட இன்னைக்கு காலையில் அந்த கஸ்டமர் வீடியோ போடலேன்னாரு. அவருக்கு அதோட ஃபோன் பண்ணி காசு போட்டு விட்டேன். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா அதே அந்த ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து திரும்ப நீங்கள் கேட்டால் கூட என்னால் வாங்கி தர முடியாது. சரியா? மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. 10th கிளாஸ் கிடையாது. ஸோ அதனால சொல்கிறேன், வாங்கலாம் தாராளமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்குது. OnePlusல 10 ப்ரோ தான் நினைக்கிறேன். கோடு டிஸ்பிளேல கோடு இருக்குது. 13,000. கோடு இல்லாத பீஸ் நம்ம 21,000 போட்டிருக்கோம். நீங்களே பார்த்துருக்கீங்க. ரெண்டாவது 12 GB ரேமு 256. அதுவும் 12 256 தான். ஆனால் 21,000. இது வந்து 13,500 இது. இது விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடல் தான். சின்ன மாடல் கிடையாது, அதாவது 4G மாடல் தான். 5,500 இது.
இது வந்து பார்த்தீங்கன்னா 8128 ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ கிம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல் ஒரு நல்ல ரேட்டில் நல்ல மொபைல் தான் இது. 5500 மிடில், அதாவது நல்ல கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் கேட்குறவங்களுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. 5500 ரொம்ப கம்மி. இது வந்து ரியல்மி தானேப்பா, இது 4500 இது. இது என்ன மொபைல்? இது எதுவும் மொபைல் காம்போ சேஞ்ச் பண்ணதா, என்ன சேஞ்ச் பண்ணதுன்னு தெரியல. காம்போ சேஞ்ச் பண்ணதாப்பா இது. டிஸ்பிளே மாற்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்த்தேன். அப்படியா? சரி விடு, அப்போ இது போய் எல்லாத்துக்கும் லக்கி. 4500 பஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ மேக்ஸ். இது 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ரி ஹெல்த்து காட்டு 88 இருக்கு. 12 ப்ரோ மேக்ஸ் 128 GB. இது வந்து 14 ப்ரோ மேக்ஸ். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 64000 இது. 64000. 12 GB ரேமு, 256 GB. அதான் 256 GB 14 ப்ரோ மேக்ஸ். ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ மேக்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து பெரிய மொபைலுங்க, பாப்அப் கேமரா மட்டும் வேலை செய்யலாம். ஸோ அதனால இதோட விலை 8500. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8. இது அப்ராட் மொபைலு, சிங்கிள் சிம் தான் போட முடியும். 4G வந்து ஜியோ சிம் வந்து 4G சிம்மாக தான் வேலை செய்யும், 5G எடுக்காது. நீங்கள் ஏர்டெல் வோடாஃபோன் போட்டிங்கன்னா 5G எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் Note 20 Ultra. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து டச்சு சில இடத்துல ஒர்க் ஆகுது. அதே மாதிரி டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் வேறு இருக்குது. இப்போ சார்ஜ் இல்லை. சார்ஜ் இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் வேறு இல்லை, டைம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 31,000 ரொம்ப நாளாக வச்சுருக்கோம், ஒரு வாரமாக வச்சுருக்கோம், விற்கலை. 128 GB, பேட்ரி 85. ரெட் கலரும் இதுவும் ஒன்றா தான் விற்கிது. ஒயிட் கலர் நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன், ஆனால் அது ஒயிட் கலர் நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து 11 128 GB, பேட்ரி ஹெல்த் 86. விலை வந்து 18,000, 18,500 போட்டிருக்கு. இது ஒரு தம்பி கேட்டுகிட்டே இருந்தாப்புல, போடுறேன்னு போடவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸு, 256 GB. பேட்ரி ஹெல்த் எவ்வளோ பாருப்பா. 2 டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. பேட்ரி 91% இருக்குது. ஸோ சூப்பர் மொபைலுங்க இது. 91% பேட்ரி ஹெல்த்து செம்மையாக இருக்குது. வாங்கலாம், 25,000 தாராளமாக வாங்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு. ஏன்னா 18,000. இது வந்து ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கு, 256 GB. ஸோ இதை 11க்கும் இதுக்கும் பார்க்கும்போது 11 ப்ரோ பரவாயில்ல, எவ்வளோ 25,000 இது. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன, வாட்ச் வந்து நம்ம இன்றைக்கி லேடிஸ் வாட்ச் தான் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி வீடியோ போட்டதெல்லாம் பாருங்கள், நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஃபோன் எடுத்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுது. சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பான். இந்த லேப்டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 13,000 தாராளமாக வாங்கலாம். ஏன்னா லேப்டாப் புதுசாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? நம்ம இன்றைக்கி போட்ட ஃபோன் எல்லாமே வந்து ஒரு வியாபாரியோ, ஒரு கடைக்காரங்களோ, இல்லை ஒரு கஸ்டமரோ நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. கம்மியான ரேட்டாக இருந்தால் நீங்கள் வாங்குங்க. நல்ல பொருளாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க. அவசரப்படாதீங்க. ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த பொருள் கம்மியாக கிடைக்கலாம். சார் நாங்கள் டெய்லி போட்டுட்டு தான் இருக்கோம், எங்களுக்கே வந்து தெரியாது சில இது கம்மியாக கிடைக்கும். ஏன்னா வியாபாரிங்க, கஸ்டமருங்க அவங்களோட மனநிலையை பொறுத்து தான் நம்ம வாங்குகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு பொருள் வந்து நீ இதெல்லாம் சொல்கிறோம், ஏதாவது மொபைலு, சரியா, மொபைலு நிலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து, நான்லாம் வந்து வேளச்சேரியில் புவனேஸ்வரி நகர்னு சொல்லிட்டு இப்போ சரவணா ஸ்டோர் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2003 நான் இடம் வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கினது 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன். விற்றது எவ்வளோ தெரியுமா? 21 லட்சத்துக்கு விற்றுட்டேன். ஒரு 2 வருஷத்துலேயே விற்றுட்டேன். ஆனால் திருப்பி இன்றைக்கெலாம் நான் போய் அந்த இடத்த நான் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் அந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. சரியா? அதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? இப்போ கிட்டத்தட்ட வந்து 20-21 கோடின்றான். ஸோ அதுதான் இயல்பு. மனுஷனோட ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கிட்டோன்னா அது நஷ்டமாகவும் இருக்கலாம், லாபமாகவும் இருக்கலாம். அது அந்தந்த
நிலைமையை பொறுத்தது. நிலம்னா அப்படிதான், நிலமாக இருந்தாலும் மொபைலாக இருந்தாலும் சரி. மொபைல் வந்து கண்டிப்பாக ஏற போகிறதில்ல, இறங்கிட்டே தான் இருக்கும். தங்கமாவது நம்ம வந்து வாங்கினா கூட கொஞ்சம் ஏறும் இறங்கும், ஏறுறது தான். தங்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா 2092லலாம் எவ்வளோ இருந்துச்சு? 92 3000 2800 அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து எவ்வளோ இருக்குது உங்களுக்கே தெரியும். 45,000 50,000 இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில எனக்கே. நான் நகை கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம். வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கட்டிகிட்டு இருக்கோம், ஃபுல்லாக ஆகலை. எப்படி பார்த்தாலும் வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா லீஸ்க்கு தான் விட போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹாலில் பால்கனியோடு கட்டுறோம். நாங்கள் எல்லா போர்ஷனுக்கும் பால்கனி வந்துடும். மொத்தம் 5 போர்ஷன் வரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் கட்டுறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பால்கனியோடு அமைஞ்சிரும். ஒவ்வொரு வீடும் ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோடு வரும். லீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 13 லட்ச ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கோம். கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் வந்து 15 லட்ச ரூபா போட்டிருக்கோம். ஸோ யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து நாங்கள் அடுத்த வருஷம் ஏப்ரல் மே மாதம்தான் அந்த வேலை முடியும், ஃபுல்லப் ஆகும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அப்படி ஓகேன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டு தொகையை கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். சரியா? அதெல்லாம் வீடியோ நான் போடலான் இருக்கேன். அது ஒன்றும் கொஞ்சம் ஒரு 2-3 மாடி ஃபில்லப் ஆகட்டுன்றதுனால வெயிட்டிங்கில் இருக்கேன். வேறு என்னப்பா, வாட்ச் போட்டிருக்கோம், லேப்டாப் போட்டிருக்கோம், சரிங்களா? உள்ளாட்சி தேர்தல் வேறு வரப்போகுது, ஒன்றும் ஒரு 4-5 மாதத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஏற்கனவே இந்த கொள்ளை அடிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, அவனெல்லாம் ஜெயிக்கவே விடக்கூடாது. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திமுக எதிரின்னு நினச்சி அதிமுகவுக்கு ஓட்டு போடுறோம், அதிமுக எதிரின்னு நினச்சி திமுகவுக்கு ஓட்டு போடுறோம். அதை தான் அந்த நிலைப்பாடை மாற்றணும். சுயேட்சைகள், அதாவது அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பாங்க, எவனா ஒருத்தன் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லது செய்வான், அவனை பிடிச்சி அவனை என்கரேஜ் பண்ணி அவனை ஜெயிக்க வைக்கிறோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசியல் கட்சியே ஓஞ்சு போயிடும். எவனுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆதாயம் இருக்குது, அதில் ஒரு லாபம் இருக்குது, அதில் கொள்ளடிக்கலாம், சம்பாதிக்கலாம், செட்டில்மெண்ட் வாழ்க்கை வாழ்ந்துடலான்னு சொல்லி வெறியில தான் வந்து அந்த அந்த அரசியலுக்கே போகிறானுங்களே தவிர, நல்லது செய்யணும், மக்களுக்கு வந்து சேவை செய்யணும், தன்னலம் கருதாமல் உழைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசியல்வாதியும் நினைக்கிறதே கிடையாது. சரிங்களா? அது எல்லாமே வந்து வியாபாரமாக ஆக்கி விட்டானுங்க. திருட்டுத்தனத்துக்கு முக்கியத்துவம் ஆகிப்போச்சு. சரிங்களா? ஒருத்தன் அது நேற்றோ முந்தானாலோ ஒருத்தன் வந்து சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கான். ஒருத்தன் பைக்கு, ஒரு சின்ன பையன் குடிச்சிட்டு, ஒரு 20-24 வயசு இருக்கும், குடிகார கொஞ்சம் குடிச்சிருக்கான், தண்ணி போட்டிருக்கான், பிரிட்ஜு மேலே ஏறும்போது போலீஸ் மடக்கி எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க. அவன் வந்து கொஞ்சம் போதையில் உளர்றான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து 10 மணிக்கு வந்து ஒயின் ஷாப்பை மூடிட்டு 10:30 மணிக்கு போலீஸை தூண்டி விட்டு போலீஸை பிடிக்க வைக்கிறான். அவன் வழியில் மடைக்கிறான், அவன் வந்து திணறான். ஒரு 500 1000ன்னா கூட அவன் வந்து குடும்ப நிலைமையில் கட்டிட்டு போயிடுவான். இல்லை ஒரே முட்டா 15,000 16,000 குடிச்சிட்டு வந்தவனுக்கு போட்டேன்னா அவன் பிரசவத்துக்கே 10,000 ரூபா கூட காசு இல்லாமல், அது என்னதுப்பா, அவன் மனைவியை கொண்டு போய் இதில் அது என்ன, அதான் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். அவன் 15,000 ரூபாய்க்கு எங்கே போவான்? கடந்து வளரி கதறான், கடந்து பாவமாக இருக்கு எனக்குலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து தன்னோட நிலைப்பாடை மாற்றணுங்க. ஒரே முட்டா அந்த ஒயின் ஷாப்பு, இந்த பாரு, இதில் தான் நாங்கள் எங்கள் அரசாங்கத்தை நடத்துவோன்ற நிலைமை மாறணும். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மக்களோட நிலை மாறணும். சம்பாரித்து எல்லாமே வந்து நம்ம வந்து வரியாக கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வரியும் சரி, கடன். நான்லாம் எங்கள் அத்தா 150 ரூபா கட்டிகிட்டு இருந்தார். 96 97லலாம் 24 ரூபாலேருந்து வந்துச்சு. 24 ரூபா போட்டானுங்க. அதுக்கு முன்னாடி 7 ரூபா போட்டானுங்க. 7 ரூபா வரி. இன்றைக்கி நான் 10,000 ரூபா வரி கட்டிகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. கரண்ட்டு பில்லு மாதம் எனக்கு 15,000 ரூபா கட்டுறேன். என் வீட்டுக்கு மட்டுமே 5,000 ரூபாய்க்கு கரண்ட் பில்லு வருது. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும். கொள்ளை அடிக்கலாம், ஒரு அளவு அடிக்கலாம், ஒரே முட்டை மக்களை வருத்தி மக்களை சாவடிச்சு அதனால தான் சில பேர் என்ன பண்ணுறான், போய் திருடுறான், கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான், எதுக்கோ போகிறான், தப்பான வழியில் போயிடுறாங்க. சரி, ஓகே பாஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன்.